சமத்துவ கொள்கையை தூக்கிக்கொண்டு சமூக நீதி பேசிக்கொண்டு மதசார்பற்ற சமூக நீதியை பேசிக்கொண்டு உங்க விஜய் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்களுக்காக ஊர் ஊரா வர்றனா வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானேன்னாங்க. இப்ப என்னன்னு பார்த்தா நான் வழி தாங்கி நிக்கிறேன், எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக இழந்து வந்திருக்கிறேன். இளையாங்குடிக்கு வந்தாலும் இதுதான் பேசுவாப்புல. எல்லா ஊர்லயும் ஒரே டைலாக். ஓ நீ ஒரே டைலாக் தான் ஊருக்குள்ள சொல்லிட்டுறியாங்கிற மாதிரி வேட்புமனு தாக்கல இதே டைலாக். அந்த மக்களை வெறுக்கிற மக்கள் விரோத அந்த ஸ்டாலினா மக்கள் விரும்புகிற இந்த விஜயா ரெண்டு பேர் தான் போட்டி. 4 முனை போட்டி 40 முனை போட்டி யார் என்ன உருட்டாலும் 2 பேர் தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு அந்த பைத்தியமே ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி அடிச்சு விட்டுருக்காப்ல. ஒரு சுவிட்சை போட்டு விட்டுறது, போட்டு போ வழிதாங்கி நிற்கிறேன். என்னையா வழிதாங்கி நிற்கிற? என்ன வழி? வழி இருந்தால் அந்த மெடிக்கலில் ஒரு அயோடோக்ஸை வாங்கி போடு, இல்லை வாலினி ஸ்ப்ரே எடுத்து அடி, இல்லை ஒரு அசிக்குலப்னாக்க வாங்கி போடு, ஒரு பேரஸ்டமாலை போடு, இல்லையா ஒரு கோடாரி தைலத்தை தேய்ச்சி விடு, இல்லை ஒரு யூகாப்டிஸ் நீலகிரி தைலத்தை தடவி விடு, இல்லை ரொம்ப வலிக்குதுங்க விளக்கண்ணையை போட்டு புசியானதை உருவ சொல்லு. அதான் வழி. வலிக்கு வேற என்ன வழி? இல்லையா ஒரு பிசியோதெரபிட்ட போ, அதை பண்ணி விடு. வலிக்குதுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, வழிதாங்கி நிற்கிறேன். என்னடா வழின்னு பார்த்தா மனைவி விவாகரத்து கொடுத்துச்சா அது வலிக்குதான். நீ ஒழுங்கா இருந்தா எதுக்குப்பா விவாகரத்து கொடுக்குது? மனைவி விவாகரத்து கொடுக்குது எனக்கு வலிக்குது. நான் பேசினேன், எனக்கு திமுக காசு தருன்ட்டான். அண்ணன் சீமான் கேள்வி கேட்டாரு, சீமானுக்கு பெட்டி பெட்டியா வருதுன்ட்டாங்க. இப்போ மரியாதைக்குரிய சகோதரி ஈழத்து தேவதை மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும்போது தெருவில் இன்னொரு நடிகையோட சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அந்த சகோதரி சங்கீதாவையும் திமுக இயக்குது. 30 வருஷம் குடும்பம் நடத்தின உங்க பொண்டாட்டியவே திமுக தான் இயக்குதுன்னா உன் பொண்டாட்டியவே கட்டுப்படுத்த முடியாது, நீ நாட்டை எப்படிப்பா கட்டுப்படுத்துவேன்னு கேட்டேன். தற்கூரி போறான், நீ திமுக பணம் வாங்கி பேசுறேன்ட்டான். விவாகரத்து கேட்டு மனைவி நீதிமன்றத்தில் நிற்கும் போது நடிகையோட நீ வளகாப்புக்கு போறியே, நடிகையோட கல்யாணத்துக்கு போற திமுக காசு வாங்கிட்டு பேசாதீங்கன்றான். என்னடா கொடுமையா இருக்கு. நான் விஜயோட பிரச்சனை பேசல, விஜயனுடைய மனைவி விவாகரத்து கொடுக்காமல் இருந்து விஜய் மனைவியோட அன்பா இருந்து நான் விஜயை யாரோடாவது இணைச்சு வச்சு பேசினா அது தப்பு, அது பர்சனல். விஜய் மனைவி புகார் கொடுத்த பிறகு ஏண்டா கட்டிய மனைவி கதறி கொண்டிருக்கிற இப்படி ஆட்டக்காரியோட போறிய அயோக்கிய பயல, உன் விட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயோட மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா அதுக்கு கொந்தளிக்கிறாங்க, கொதிக்கிறாங்க. ஐயோ பணம் வாங்கிட்டு பேசுறீங்க. தமிழ்நாடு முழுக்க ஆட்களை கூட்டு வந்துடுறதுங்க. எல்லா மாவட்டத்திலையும் கூட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி மாச பாருங்க, எலிவேஷனை பாருங்க, எனர்ஜியை பாருங்க, இது பக்கா மாசுங்கன்றான். தமிழ் சமூகத்தில் 3 பேர் தான் கொண்டாடுவான். ஒருத்தன் யார் வீரனாக இருந்தானோ அவனை கொண்டாடுவான், யார் அறிவாளியா இருக்கணும் அவனை கொண்டாடுவான், யார் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க அவனை கொண்டாடுவான். இந்த 3 இருந்தால் தெய்வமாக மாற்றி கொண்டாடுவான். இந்த 3 இல்லை என்றால் கொன்று புதைப்பான். இப்போ இந்த 3மே இல்லாம, வீரமும் இல்லாம, அறிவும் இல்லாம, கொடைப்பண்பும் இல்லாம ஒருத்தன் தலைவனா வர்றான். யாரு அவன்? தான் ஜெய்காலி ஓம்காலி. அந்த விஜய் ஒரு ஓடுகாலி. அவர் சொன்னாரு ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தியா. ஜெய்காலி ஓம்காலி, நீ ஒரு ஓடுகாலி. கரூர்ல ஓடி போனல, கரூர்ல பிரஸ் மீட் கொடுக்காம ஓடி போனல, பத்திரிகையாள பார்த்துட்டு ஓடி போறல, ஒரு ரசிகனை பார்த்துட்டு ஓடி போறல. 54 பேரை கொண்டிருக்காங்க. 54 பேர், 41 பேர் கரூர்ல, 7 பேர் அங்க விக்கிரவாண்டியில, 3 பேர் மதுரையில, தஞ்சாவூர்ல ஒருத்தன் நேத்து திருநெல்வேலிக்கு போயிருக்கான். 16 ஆக்சிடென்ட், 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். இவன் வெளியே வந்தாலே ராட்சசன் படத்தை ஒரு வண்டி வரும், டிங் டங் டங் டிங் டங் டிங் அப்படின்னு. அந்த வண்டியை பார்த்த மாதிரி இருக்கு. எமன் எருமாட்டில் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் எமன் எல்லோ கலர் பஸ்ல வர்றேன். எப்படி கடனை அடைப்பீங்க? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம ஆட்சி வந்தா எல்லாருமே நல்லா இருப்போம். திருமலை படத்தில் ஜோதிகாட் ஒன்று டைலாக், அது அங்கேருந்து சுட்டு வந்திருக்காப்புல. எல்லாமே காப்பி. டவுஸ் பேண்டு ஜெகன்மோகனோடது, சட்டை ஜெகன்மோகன், கொடி கலரு எங்ககிட்ட இருந்து, 2 யானை கேரளாவுடைய தேசிய சின்னம் அங்கிருந்து கலவண்டுக்கிட்டான். எல்லாமே கலவண்டாச்சு. செந்தில் கவுண்டமணி இளநீர் இருக்கும்போது செந்தில் கயிறை கட்டி இருப்பார்ல,
அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒன்னொன்னையும் உருவி இருக்கிறான். வேலுநாச்சியார், காமராஜர், அஞ்சலை அம்மா, அப்புறம் வந்து அம்பேத்கர், இந்த பக்கம் காமராஜர். எதுக்குடா 5 பேரை வச்சிருக்கிற? எதுக்கு வச்சிருக்கிற? ஏன்னா எங்களுக்கு கொள்கை இல்லை, அதனால தான் அந்த 5 பேரையும் வச்சிருக்கோம். 15 நிமிஷம் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் தோழா தோலிஸ் நண்பா. ஓகே, அது என்னப்பா நண்பீஸு நண்பீஸு சாக் பீஸுன்னுக்கிட்டு நண்பீஸ்னு ஒரு வார்த்தையை ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு. ஐயா ஸ்டாலின் பேசினார்னா தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளேன்னு பேசுவார். ஐயா எடப்பாடி பழனிசாமினா எம்ஜிஆருடைய சொந்தங்களேன்னு பேசுவார். எங்கள் அண்ணன் எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளேன்னு பேசுவார். இவர் ஒரு வார்த்தை நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கவா? உன் வீட்டுக்குள்ள குடியிருக்கவே உன் முண்டாட்டுக்கு இடம் இல்லை. ஏண்டா வீட்டுக்குள்ளேயே மனைவி குடியிருக்க முடியல, இதில் நெஞ்சில் இவர். நீங்கள் செஞ்ச உதவிக்கு, என் படத்தை பார்த்ததுக்கு என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா செஞ்சு உங்கள் காலுக்கு மாட்டணும். யாரு? சாரு. நீ அவ்வளவு நல்லவனாப்பா? அவ்வளவு நல்லவனா? உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணுமா? அவன் லாரியில் விழுந்துட்டு இருக்கான், கண்டுக்காம போயிட்டு இருக்கான். எப்போ உன் உடம்பு தோலை செருப்பா கிடக்குப்பாங்க? அது பெத்தா செத்துட்டு போகிறான். நாங்கள் வேற வேலை இருக்குது, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாத ஆண்டி தேடம்ட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ. மேடையில் பேசும்போது எதுக்காவது ரெஃபரன்ஸ் வச்சா பேச பரவாயில்ல. 10 நிமிஷமும் குனிஞ்சத்தில் நிமிராமல் பேசுகிற ஒருத்தன் நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பானு. மக்களின் பிரச்சனையை உள்ளத்திலேருந்து பேசணும். 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். எங்கள் அண்ணன் ஹிமாயின் 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். எங்கள் அண்ணன் சீமா இந்த இடத்துல விட்டால் 3 மணி நேரம் பேசுவார். 3 மணி நேரம் பேசினாலும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? ஈரானில் சண்டை நடந்தா ஏன் இங்கே கேஸ் தட்டுப்பாடு? ஏன் சுமேனி கொல்லப்படுகிறார்? ஏன் அவர் மட்டும் குறிவைக்கப்படுகிறார் என்று தொடங்கி உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நில வளம், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்று காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை என்று எல்லாவற்றையும் உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான். அப்படி பேச சொல்லுங்க. நீங்க வந்தா என்ன செய்வேன்னு கேட்டா நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நீ என்ன குடுகுடுப்பக்காரனா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை படம் பிறக்க போகுது. உங்க வீட்டுக்கு பணக்கார வாய்ப்பு இருக்கு. நீங்க வெளிநாடு போக போறீங்க. குடுகுடுப்பக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். கான்பிடன்ட் நாங்க இருக்கோம். நீங்க கான்பிடண்டா இருந்தா எதுக்கு ஒரு தொகுதியில் போட்டி போடாம 2 தொகுதியில் போட்டி போடுறீங்க? 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை. கில்லி படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வைங்கிறது. சார் அதே நம்பிக்கையை உங்க மேல வைங்க சார். பாசு, லூசு, முட்டை கோசு, பகமாசு வைங்க. பெரம்பூர் தொகுதியில் ஏன் போட்டி போடுறீங்க? மத சார்பற்ற சமூக நீதி, மதம் அதிகமாக இருக்கு. திருச்சி கிழக்கில் ஏன் போட்டி போடுறீங்க? மத சார்பற்ற சமூக நீதி, தன் சாதி அதிகமாக இருக்கு. மதம் பார்த்து சாதி பார்த்து இந்த ஓட்டு விழும் நிற்கிற இவர் தான் பெரியார் அண்ணாவுடைய கொள்கை வழி வந்தவரா. இவர் தான் காமராஜர், வஉசி, முத்துராமலிங்க தேவர், சுந்தரலிங்கம், அப்புறம் அழகமுத்து கோணு, அப்புறம் ஒண்டி வீர. ஏய், அவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? நாட்டு விடுதலைக்காக செத்தவங்க. ஆனால் அவங்கெல்லாம் நாட்டு விடுதலைக்காக செத்தவங்க. இங்கே உன்னைய பார்க்க வந்து செத்துருக்காங்க. பட்டினப்பாக்கம் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த மாதிரியும், பனையூர் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்த மாதிரியும் நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். ஆமாம், போய் இதில் படுக்க போகிறாப்புல, நடபாதையில் எல்லாத்தையும் இழந்துட்டாப்புல. போகும்போது நடபாதையில் தான் படுக்கிறப்பாப்புல, சொற்றை மூடிட்டு, காலில் எழுந்திரிச்சு வாட்டர் பாக்கெட் வச்சு மூஞ்சை கழுவிட்டு அப்படியே சைக்கிளில் கிளம்பி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு வர்றீங்க? எதுக்கு வரீங்க அரசியலுக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் சண்டை. ரெட் ஜெயந்த் மூவிஸ் உங்கள் படத்தை இயக்கலை, தயாரிக்கலை. ரெட் ஜெயந்த் மூவிஸில் உதயநிதி ஸ்டாலின் கூட நடித்த ஒரு நடிகை, உங்களை விட உதயநிதி ஸ்டாலின் தான் செல்வாக்கு இருக்கு, உங்களை விட அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இல்லாத அவன்கிட்ட என்ன இருக்கு? இந்தா வர்றேன். இந்தியன் படத்தில் செந்தில் இருப்பார்ல, அவன் தாங்க விஜய். மனிஷா கொய்ரலா கமலஹாசனை காதலிச்சிரும். இவர் ஆர்ஐ, அவர் ஆர்டிஓ, இவர் பியூனு, இவர் உயரதிகாரி. ஆக்சுவலாக உயரதிகாரி, அவர் ஆர்டிஓ லைசன்ஸ், அவர் ஆர்டிஓ, இவன் ஆர்டிஓ, அவர் வந்து லைசன்ஸ் வைக்கிற புரோக்கர். என்கிட்ட இல்லாத அவர்கிட்ட இருக்கு. நான் நல்லா நடிக்கிறேன், 69 படம் நடிச்சிருக்கேன், உதயநிதி 4 படம் தான் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு ஒன்னே கிளம்பிருச்சு. உடனே வீட்டை விட்டு கிளம்பிருச்சு. இதான் நடந்துச்சு. இது உண்மை. இதை மறுக்க சொல்லு.
இதை மறுக்க சொல்லு. போட்டியே உதயநிதிக்கு அவருக்கும் தான். சும்மா ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டி, அதான் சும்மா. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் போட்டினா போய் குளத்தூர்ல போட்டி போட வேண்டியதானே. உதயநிதிக்கு அவருக்கும் போட்டு சேப்பாக்கத்தை போட வேண்டியதானே. எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, குளத்தூர்ல போய் போட்டி போடு, ஏத்து நில்லு, தோத்து காட்டு, எங்களுக்கு ரெண்டுமே சந்தோஷம் தான். நில்லுங்க. நான் இங்கே தான் நிற்பேன், ஏன் சாதி ஓட்டு, இங்கே தான் நிற்பேன், மதம் ஓட்டு. ஆனால் பெரியார் அம்பேத்கர் என் கொள்கை தலைவர். வீக வகுப்பாளரை வச்சுட்டு பேசுகிறவங்கள நாங்கள், இந்த நாட்டுக்கு வீகத்தை வகுத்து கொடுக்குறவங்க நாங்கள் அடுத்தவன் மூளையை நம்பி நிற்கல, எங்கள் மூளையை நம்பி நிற்கிறோம், எங்கள் காலை நம்பி நிற்கிறோம். அப்படித்தான் 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக விஜய் கடன் வாங்கி போட்டிருக்காரு. ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகளை, படித்தவர்களை, பண்பாளர்களை, நல்ல நெல்மணியை ஒரு விவசாயி பொறுக்கி எடுப்பது போல எங்கள் அண்ணன் சீமான் நல்ல தமிழர்களை தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் நிறுத்துகிறார். மானாமதுரை தொகுதி என்பது அண்ணன் சீமானுடைய சொந்த தொகுதி. ஒருவேளை அது தனித்தொகுதியாக இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணன் சீமான் மானாமதுரையில் தான் போட்டி போட்டிருப்பாரு.